திரையில் ஆளப்போரான் தமிழன் என்று முழங்கிய அதே கண்கள் இன்று தமிழகத்தின் 17வது முதல்வராக சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்கின்றன. ஆனால் திரையில் பார்த்த அந்த வேட்டி சட்டை நாயகனுக்கும் இன்று கோட் சூட்டில் வலம் வரும் முதல்வருக்கும் இடையே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஆரம்பத்தில் காதல் நாயகனாக அறிமுகமாகி பின் மெல்ல மெல்ல அரசியலை நோக்கி தனது சினிமா பாதையை திரும்பியவர் விஜய். மத்திய அரசு மற்றும் அரசியல் கட்சிகளை விமர்சிக்கும் வசனங்கள் மூலம் மக்கள் மனதில் ஒரு பிம்பத்தை உருவாக்கினார். குறிப்பாக மெர்சல் படத்தில் சிங்கப்பூர் GST குறித்து அவர் பேசிய வசனம் பெரும் விவாதத்தையே கிளப்பியது. இந்தியாவில் வரி அதிகம், சிங்கப்பூரில் இல்லை என்பது போன்ற உணர்ச்சி பூர்வமான வசனங்கள் மக்களை கவர்ந்தாலும் உண்மையில் சிங்கப்பூரில் தான் வரி அதிகம் என்பதே நிதர்சனம். சினிமாவை ஒரு கருவியாக பயன்படுத்தி மக்களின் உணர்ச்சிகளை தூண்டி அரசியலில் கால் பதிப்பதில் விஜய் இப்போது வெற்றி பெற்றுவிட்டார். மெர்சல் படத்தில் ஒரு மருத்துவராக வேட்டி சட்டை அணிந்து வந்த விஜய், உங்களுக்கு என் பாஷையும் என் ட்ரெஸ்ஸும் தான் பிரச்சனை என்றால் அதை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று பேசி தமிழனின் பாரம்பரிய உடைக்கு திரையில் பெருமை சேர்த்தார். ஆனால் நிஜத்தில் முதல்வராக பதவியேற்ற போது அதே வேட்டி சட்டையை மறந்து கோட் சூட்டில் காட்சியளித்தது பலரையும் முணுமுணுக்க வைத்துள்ளது. வேட்டி சட்டையை பற்றி பேசியதெல்லாம் வெறும் நடிப்பு தானா என்ற கேள்விகள் இப்போது சமூக வலைதளங்களில் பலமாக எழுகின்றன. திரையில் காட்டிய பாரம்பரியம் அதிகார நாற்காலியில் அமர்ந்ததும் மறைந்து போனது ஏன் என்ற ஆதங்கம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அரசியல் செயல்பாடுகளிலும் விஜய் பழைய பாணியையே பின்பற்றுவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசிய போது தமிழகத்தின் கடன் சுமை பற்றி தெரியாதவர் போல செயல்பட்டவர் இப்போது ஆட்சிக்கு வந்தவுடன் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன், கால அவகாசம் தேவை என்று சொல்வது ஒரு சப்பை கட்டு என்றே விமர்சிக்கப்படுகிறது. மேலும் எம்ஜிஆரின் பெயரை சொல்லி வாக்கு சேகரித்தவர் பதவிக்கு வந்த பின் ஈவேரா நினைவிடம் செல்வதும் வீரமணியை சந்திப்பதும் முரண்பாட்டின் உச்சம். எம்ஜிஆரை தனது ஆதர்சமாக காட்டியவர் இப்போது அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனம் காப்பது ஒரு சாதாரண அரசியல்வாதிக்கே உரிய தந்திரமாக பார்க்கப்படுகிறது. தீய சக்தி என்று யாரை சொல்லி ஓட்டு கேட்டாரோ அதே கூட்டணியில் இருந்தவர்களை இணைத்துக் கொண்டு இன்று முதல்வர் நாற்காலியில் அமர்ந்துள்ளார் ஜோசப் விஜய்.